உங்களிடம் உண்மை பேச மறுக்கிறார்கள். ஸோ நீங்க சத்தம்லாம் போய் எடுத்துட்டு வந்துட்டு அதை அறிவியல் பூர்வமாக உட்கார்ந்து ஒரு வாரம் 10 நாள் ஆய்ந்து முடிவுகளை வெளியிட்டு போறதுதான் நேர்மையான யோக்கியமான கருத்து கணிப்பா இருக்க முடியும். ஆனால் இந்த 6-7 கருத்து கணிப்புகள்ல ஒரு நிறுவனம் முதல்ல திமுக போய் பார்க்குறாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த போய் அணுகி, நாங்கள் இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்த போகிறோம், எங்களுக்கு பொருளாதார உதவி வேணும், பொதுமக்கள் முதல்ல இதை கவனிக்கணும், நல்ல கவனிங்க, எப்படி அயோக்கியர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு விஷயத்துல, எங்களுக்கு பண உதவி செய்யுங்கிறாங்க. நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி பண உதவி செய்யணும் என்ன அவசியம் இருக்கு? இவங்க தர மறுக்கிறாங்க அல்லது டேர்ம்ஸ் ஒத்து வரல, இன்னொரு கட்சியை போய் பார்த்து காசை வாங்குறாங்க, அந்த கருத்து கணிப்பு நடத்துறாங்க, முடிவு வெளியிட்டாங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நான் திரும்ப சொல்றேன், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்களை குத்தணும். இது பொதுமக்களும் அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த அயோக்கியத்தனம் நிறைஞ்சிருக்கிறனால தான் நான் கருத்து கணிப்புல நம்புறதில்லை. ஆனா பொதுவான பார்வைட்டு ஒன்று இருக்கு. நம்ம 10 இடங்களுக்கு போவோம், முடிவெட்ட போவோம், காய்கறி வாங்க போவோம், நம்மளை 10 பேர் வந்து பார்ப்பான், மாமா மச்சனன் சொந்தக்காரங்க வருவாங்க, நம்ம உறவினர் வீட்டுக்கு போவோம், அங்கே பார்க்குற காட்சிகள், அங்கே வேலை செய்கிறவங்க, நம்ம அந்த போகும்போது ஆட்டோவில் பயணிக்கிறோம், காரில் ட்ரெயினில் போகிற போது பேசுகிற பேச்சுக்கள், இதைத்தான் பெர்செப்ஷன் சொல்கிறோம். மக்களுடைய ஒரு பொது பார்வை. அணிகள் எது பலமாக இருக்குது, விஜய் வராரு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்லாம். இப்போ நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 10% 15% இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை வாங்கி முதல் தேர்தலையே அரசியல் கட்சிக்கான அங்கீகாரத்தை தன் கட்சிக்கு பெறுவாருன்னு 10% 15 என்ற என்னதை எக்யூப்மெண்ட் இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் எனக்கு இருக்கிற ஒரு சிற்றறிவை வச்சு நான் ஒரு கணிப்பு வச்சு நான் சொல்கிறேன், இது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க, கொடுங்க, கையெழுத்து போட்டு தர்றேன், நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு பார்வையை நம்ம பதிவு பண்ணுறோம். இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இப்படி சொல்லிட்டு கடந்து போகிறது தான் நான் விரும்புகிறேனே தவிர, இன்னொன்று விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் இருக்குல்ல, யாராவது இந்தாங்க நாங்கள் மக்களிடம் கொடுத்த கேள்வித்தாள், உங்களுக்கு துணிச்சல்